ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம ஒரு பாவம் புண்ணியம் பற்றி ஒரு சின்ன விஷயம் பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து உண்மையாக நடந்தது ஒடிஷாவில். மோஸ்ட்லி வந்து ஒடிஷாவில் எல்லாரும் கல்ச்சர் வந்து ரொம்ப ஓல்டாக இருக்கும், ரொம்ப வந்து சாமி பக்தியாக இருப்பாங்க. அந்த விஷயம் வந்து இது பண்ணால் அந்த மாதிரி நடந்துடும், அது பண்ணால் இந்த மாதிரி நடந்துடும், அந்த மாதிரி நிறைய விஷயம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ மூத்தார்கிட்ட பேசக்கூடாது, அவங்கள தொட்டால் வந்து பெச்சா ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஆந்தை ஆகிடுவாங்க அடுத்த ஜென்மத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்புவாங்க. மூத்தார் வந்தால் தள்ளி நிற்கிறது, அவங்கக்கிட்ட பேசாதது, அவங்கள தொடாதது, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஒடிஷாவில் வந்து ரொம்ப ஓல்டான ஒரு கல்ச்சர் அப்படின்னு சொல்லி நான் நிறைய வீடியோஸில் ஆல்ரெடி சொல்லிட்டு இருப்பேன். அந்த மாதிரி ஒரு விஷயம். ஆனால் இது உண்மையாகவே நடந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க அது என்ன விஷயம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வயசான அம்மா, அவங்க பையன், அவங்க கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியோடு இருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. அந்த அம்மாவோட வீட்டுக்கார் வந்து இறந்துட்டாங்க. அவங்க அம்மா மட்டும்தான் அந்த பையன் கூட இருக்காங்க. அவங்க வந்து கொஞ்சம் வயசானவங்கனாலும் அவங்க முடிஞ்ச அவங்களோட வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு அவங்க வீட்லேயே இருப்பாங்க. பையன் வந்து அவங்கள நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, எல்லாம் வந்து அவங்க வீட்டில் வந்து எல்லாம் அப்படி கொடுக்குறாங்க. ஆனால் வந்து ஒரு வேறு மாதிரி பேசுவாங்க. வயசானவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தப்பு தப்பாக அவங்க பையன் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வந்து அவங்களால ரொம்பவே முடியலை, ஏதோ வந்து பேச்சுவார்த்தையில் பேசும்போது வயசானவங்க இல்லையா, நம்ம ஏதாவது ஒன்று பேசிட்டு அவங்க சண்டை போட்டுட்டு இருந்தாலும் பெரியவங்க நம்ம அந்த மாதிரி இருக்காங்கன்னா நாம் வந்து பரவாயில்ல, அவங்க வயசு அந்த மாதிரி ஏதோ ஒன்று பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு இருந்தோம்னா அது வந்து பிரச்சனையே இல்லை. அவங்க வந்து பேசுனது வந்து இவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பேசினாங்கன்னா இவங்க வந்து கை ஓங்குறது, வந்து திட்டுறது, பயங்கரமாக கெட்ட வார்த்தை பேசுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஒரு நாள் வந்து ரொம்ப வந்து ஏதாவது பேசுனாங்களா இல்லை இவங்களே பண்ணாங்களான்னு தெரியல, அவங்க அம்மாவை வந்து எட்டி உதைச்சிட்டாங்க. வயசானவங்க எட்டி உதைச்சது அப்புறமா வந்து அந்த அம்மாவால் அதை தாங்கவே முடியலை. அவங்க வந்து என்னதான் இருந்தாலும் பையன் இல்லையா, கொஞ்ச நாள் பொறுத்து மறுபடியும் அவங்க பேசிக்கிட்டு மறுபடியும் பையன்கிட்ட பேசுறது, பையன் வந்து அவங்கக்கிட்ட பேசுறது, நல்லா பேசுறது, அந்த மாதிரி இருந்திருக்காங்க. அவங்க அம்மா வந்து அந்த மாதிரி இருந்து ஓகே வயசானவங்க அப்படி சரி பரவாயில்ல நம்ம பையன் தானே அப்படின்னு சொல்லி ஆயிருந்தா இருந்தாலும் நம்ம பத்த பையன் நம்மளை உதைச்சிட்டாலும் சரி அடித்தாலும் சரி பரவாயில்ல நம்ம பையன் தானே, அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பெற்றவங்க வந்து நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் எல்லோரும் வந்து இருக்காங்க. ஒரு சிலர் வந்து தப்பாக நினச்சாலுமே ஒரு சிலர் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, அவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த வயசான அம்மாவும் நினச்சிருப்பாங்க. அவங்க மனசில் அந்த நேரத்தில் என்ன நினச்சாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து பரவாயில்ல அவங்களும் பேசுவாங்க, பையன் அம்மா 2 பேரும் பேசுவாங்க, வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. சின்ன சின்ன விஷயம் வந்தால் சண்டை போடுறது, திட்டுறது, பேசுறது, கை வாங்குறது, இந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 4-5 வருஷம் கழிச்சுன்னு வச்சுக்கோமே, அவங்களுக்கு வந்து திடீர்னு அவங்க பையனுக்கு வந்து கால் வந்து ஏதோ இழுத்துக்குச்சு. அதாவது ஒரு கால் வந்து சரியாக வேலை செய்யலை, ரொம்ப வலிக்குது, நடந்தாலுமே வலிக்குது, என்ன பண்ணாலும் வலிக்குது, ரொம்ப கஷ்டமாக படுறாங்க. நிறைய மெடிசன் சாப்பிட்டாங்க, நிறைய விஷயத்தில் வந்து நிறைய இடத்துல போயிட்டு மெடிசன் சாப்பிட்றது, சாமி பூஜை பண்ணுறது, சாமிக்கு பூஜை பண்ணுற இடத்துலையுமே வந்து போய் பூஜை பண்ணுறது, சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நிறைய வந்து பண்ணுறது, ஆயுர்வேதிக் மெடிசன், இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எது சாப்பிட்டாலுமே கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆனாலுமே அவங்க கால் வந்து சுத்தமாக சரியாகலை. அவங்க வந்து விவசாயம் பண்ணுறவங்க, கால் வந்து நல்லா கரெக்டாக வேலை செஞ்சால் தானே அவங்க விவசாயம் பண்ண முடியும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனைகள் அந்த மாதிரி வந்து இருந்து ரொம்ப வந்து மனசு கஷ்டம், அந்த மாதிரியெல்லாம் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இப்படியெல்லாம் ஆயிடுச்சு, நம்ம கால் வந்து இப்படி இருக்கேன்னு எவ்வளோ கடவுள் கும்பிட்டாலும் சரி பண்ணலை, எவ்வளோ வந்து சாமி பக்தியாக இருந்து சாமியை கும்பிட்டாலும் அவங்க கால் சரியாகலை, எவ்வளோவோ வந்து பிரச்சனையை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணி லாஸ்ட்டில் வந்து என்ன தான் பண்ணலான்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ஒருத்தங்க வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து உங்கள் அம்மாவை ஒரு நாள் எட்டி உதைச்சிங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம் எட்டி உதைச்சிருந்தா அப்படின்னா, உங்கள் மனசில் இருக்க ஈகோ எல்லாத்தையும் விட்டுடுங்க, அம்மா என்ன தான் பேசினாலும் பரவாயில்ல அவங்க உங்கள் அம்மா, அதனால் நீங்கள் எல்லாம் மறந்துடுங்க. ஒரு நிமிஷம் அந்த என் அம்மா வந்து என்னை இந்த மாதிரி பேசினாங்க அதனால தான் நான் உதைச்சேன் அப்படின்ற அந்த விஷயத்தை விட்டுடுங்க, எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஒரே நிமிஷம் மைண்டை வந்து கொஞ்சம் அமைதியாக இருங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு உங்கள் அம்மாவை நீங்கள் எட்டி உதைச்சது தப்பு, அவங்க என்ன தான் பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, அதனால் நீங்கள் எட்டி உதைச்சது தப்பு அப்படின்றதுனால உங்கள் அம்மா உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்களோட கால் எடுத்து உங்கள் தலை மேலே வைங்க. அதாவது அவங்க அம்மா வந்து கட்டில் மேலே உட்காந்துருக்காங்க இல்லை சேர் மேலே உட்காந்துருக்காங்க அப்படின்னா
நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்களோட கால் எடுத்து பாதத்தை எடுத்து உங்கள் தலை மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் பண்ணது மன்னிப்புன்னு அவங்கக்கிட்ட நீங்கள் கேளுங்க. நான் உங்களை வதைச்சது வந்து தப்புமா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்க்கலாம். கடவுளும் வந்து இதைத்தான் எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் நீங்கள் எவ்வளோ சாமி கும்பிட்டாலும் உங்களுக்கு வந்து கால் சரியாகலை, எவ்வளோ மெடிசன் சாப்பிட்டாலும் சரியாகலைன்னா அவங்க ஈகோ வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஹர்ட் பண்ணுச்சு. அது எப்படி அவங்க தப்பு பண்ணாங்கனால தானே நான் உதைச்சேன், அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொன்னாலுமே அவங்க வந்து சரி நம்ம எவ்வளோதான் பேசினாலும் சரி ஒரு சில விஷயங்களில் பெரியவங்க இப்போ நம்ம சின்ன வயசில் இருந்த பேச்சுகள் வந்து நம்ம ஒரு வயசுக்கு அப்புறமா அந்த மாதிரி பேசுவோமா? இல்லை. அதே மாதிரி நம்மளோட டீனேஜில் இருக்க பேச்சுகள் வந்து இப்போ இருக்கிற வயசில் ஒரு 30-40 வயசில் பேசுவோமா? பேச மாட்டோம். அதே மாதிரி அந்த 30-40 வயசில் இருக்கிற பேச்சுகள் வந்து 60 வயசு வந்தால் பேசமா? ஒரு சில ஏஜ்க்கு அந்தந்த ஏஜுக்கு அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி பேச்சு, அவங்களோட மனசு கஷ்டம், அவங்களோட துக்கம், ஏதாவது ஒன்று பேசியிருப்பாங்க, ஒரு கஷ்டத்தில் பேசியிருந்தாலும் அவங்க கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி நினச்சி அதை மறந்துருந்தால் அது பிரச்சனை இல்லை. எட்டி உதச்சுவது தப்பு. ஏன்னா ஒரு சிலர் வந்து கண்டிப்பாக ஈகோ இருக்கும், கோபம் வரும், என்ன பண்ணுறோன்னு நமக்கே தெரியாது. அதுவும் ஒரு சில டைமில் இருக்கிறதா, அதுக்காக அவங்கள குறை சொல்லலை. ஒரு சிலர் வந்து ரொம்ப வந்து வேறு மாதிரி பேசினாங்களா அவங்களால மைண்ட் தாங்க முடியாது. அந்த கோவத்தில் கூட அவங்க உதச்சிருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அப்போ வந்து அந்த மாதிரி சொன்ன உடனே அவங்க ஃபஸ்ட்டு வந்து யோசிச்சாங்க, அதெல்லாம் ஒன்றும் சரியாகாது, யார் சொன்னா, அதெல்லாம் இல்லை, அவங்க தப்பு பண்ணாங்க, நான் உதச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்ச நாள் அதை கண்டுக்கவே இல்லை. மறுபடியும் வந்து மெடிசன் அப்படி இப்படின்னு சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஆனால் எவ்வளோ தான் அவங்க மெடிசன் சாப்பிட்டாலுமே அவங்களுக்கு சுத்தமாகவே வந்து சரியாகவே இல்லை. அப்புறமா ஒரு டைமுக்கு அப்புறமா சரி சொல்கிறாங்க, நம்ம செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அப்போ வந்து நீங்கள் சொல்கிறாங்க, நீங்கள் செய்கிறேன்னு செய்யாதீங்க, மனசுலேருந்து உள் மனசுலேருந்து நினைங்க, அம்மாவை எட்டி உதைச்சது தப்பு. சின்ன வயசுலேருந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வளர்த்துருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அவங்களால வளர்க்க முடியல, அவங்கக்கிட்ட வசதி இல்லை, காசு இல்லைனால நீங்கள் கஷ்டப்பட்டாலும் சரி, ஆனாலும் உங்களோட அம்மா தானே, அவங்க உங்களை வளர்த்துருக்காங்களா, அதனால் நீங்கள் மனசால் வந்து நினைங்க, நம்ம அம்மாவை நம்ம எட்டி உதைச்சது தப்பு, அவங்க வயசில் பெரியவங்க, அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்க வயசில் பெரியவங்க, தாய் அவங்க, அதனால் மன்னிப்பு கேளுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து அவங்களுக்கு சொன்ன அப்புறமா அவங்க வந்து அதே மாதிரி பண்ணாங்க. அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க கால் எடுத்து தலையில் வச்சு பாதத்தை எடுத்து தலை மேலே வச்சு நான் பண்ணது தப்புமான்னு சொன்னோடனே அவங்க அம்மா வந்து கதறி அழுதுருக்காங்க. ரொம்ப வந்து மனசு கஷ்டப்பட்டு, ஐயோ நான் உனக்கு சாபமே கொடுக்கலையப்பா, நீ என்ன பண்ணாலும் நான் வந்து நீ நல்லா இருக்கணும்னு தானே நினச்சேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு அழுதுருக்காங்க. தப்பாக வந்து நான் நினைக்கவே இல்லை, நீங்கள் உதைச்சாலுமே பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அழுதுருக்காங்க. அப்போ கூட சரி நீங்கள் என்னை மன்னிச்சா போதும், என்னை மன்னிச்சிங்களான்னு அவங்க மறுபடியும் கேட்க அவங்க வந்து ஒரு டைமுக்கு அப்புறமா கண்டிப்பாக அப்போவே மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் மன்னிச்சிட்டிங்க தானே, உங்கள் மனசு சந்தோஷம், ஆமாம் சந்தோஷம் அப்படின்னு சொன்ன அப்புறமா அவங்க வந்து கொஞ்ச நாள் கழித்து அவங்க கால் வந்து உண்மையாகவே சரியாக போயிடுச்சுங்க. அது வந்து எப்படின்னு சொல்ல, இது வந்து கடவுள் அருளா இல்லை பெற்றவங்களோட அந்த புண்ணியத்தினால அவங்க கால் சரியாக போச்சு, இல்லை உண்மையாகவே அவங்க மனசால் திருந்தி அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டதுனால அந்த ஈகோ, அந்த கோபம், மனசில் இருக்க அந்த இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அம்மாக்கில் வந்து அந்த மன்னிப்பு கேட்டதுனால அவங்க கால் சரியாச்சா? இது மூணுத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி இல்லை அவங்க வந்து மெடிசன் சாப்பிட்ருக்கலாம் அதனால் சரியாக போயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சொல்லுங்கள். ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி விஷயத்தை நம்பாதவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு சிலர் வந்து நினைக்கலாம் அவங்க மெடிசன் வந்து ரொம்ப நாளாக சாப்பிட்டுட்டு இருந்ததுனால கூட சரியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அவங்க மெடிசன் ஃபஸ்ட்லேருந்தே சாப்பிட்டுட்டு 4-5 வருஷம் போல் சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க, சரியாகலை. அப்போ வந்து திடீர்னு இந்த மாதிரி சாமி விஷயங்கள் நம்பி கடவுள்கிட்ட பூஜை பண்ணி அவங்க காலில் வந்து இந்த மாதிரி கும்பிட்டு அப்புறமா கடவுள்கிட்டையும் போயிட்டு கும்பிட்டுருக்காங்க. கால் வந்து சரியாயிடணும், தப்பாக இருந்தால் மன்னிச்சுட்டு இந்த மாதிரி தண்டனை வந்து இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கும்பிட்டு அப்புறமா அவங்க கால் சரியாயிடுச்சுன்னு ஒரு சிலர் இல்லை ஊரில் எல்லாருமே முக்கால்வாசி பேர் அதனால தான் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒடிஷாவில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது, நிறைய விஷயங்கள் நிறைய பேர் நம்புவாங்க. நானும் ஒரு சில விஷயங்கள் ரொம்பவே நம்புவேன், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். நான் வந்து நிறைய சாமி கதைகள் படிக்கிறது, சாமி பற்றி படிக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதே மாதிரி துளசி கதை இருக்குது, சத்யவான் சாவித்ரி கதை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நானும் வந்து ரொம்பவே அதிகமாக நம்புவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கதையெல்லாம் பிடிச்சிருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இதுக்கு மேலே அப்லோட் பண்ணலாம் நம்ம சேனலில். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.